ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பருப்பு கீரை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம கீரையை நல்லா வாஷ் பண்ணி எடுத்துப்போம். அப்புறம் அரிசி கழுவுன தண்ணியை நம்ம தனியாக எடுத்து வச்சுப்போம். இப்போ நம்ம சிறுபருப்பு ஒரு 2 கைப்பிடி போட்டு நம்ம வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம அரிசி கழுவி வச்ச தண்ணியை அதில் ஆட் பண்ணிப்போம். அதுக்கப்புறம் நம்ம கட் பண்ணி வச்சுருக்க பச்சை மிளகா, ஆனியன், டொமேட்டோ, கார்லிக் எல்லாத்தையும் அதில் ஆட் பண்ணிவிட்டு ஒரு 2 விசில் விட்டு நல்லா வேக வச்சு எடுத்துக்கோங்க. இப்போ பாருங்கள், நல்லா வெந்துருச்சு. அதுக்கப்புறம் நம்ம வாஷ் பண்ணி வச்சுருந்த கீரையை அதில் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணி நல்லா கிளறி விட்டுருங்க. கிளறி ஒரு 5 நிமிஷம் கழிச்சு பார்த்தா இந்த கலரில் இருக்கும் கீரை. இப்போ ஆஃப் பண்ணிடுங்க. ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம சட்டியில் கல் உப்பு போட்டு நல்லா கடைஞ்சி எடுத்துக்கோங்க கீரையை. கடைஞ்சிட்டு இப்போ தாளிக்கிறதுக்கு ஒரு கடாய் வச்சு அதில் எண்ணெய் ஊற்றி கடுகு போட்டு 2 காஞ்ச மிளகாய் கிள்ளி போட்டுக்கோங்க. தாளித்து குழம்புல கொட்டிட்டிங்கன்னா நம்ம பருப்பு கீரை ரெடி. ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், உடம்புக்கு ரொம்ப நல்லது. அடுத்து நம்ம கீரைக்கு தொட்டுக்க சைட் டிஷ் செஞ்சிடலாம். அதுக்கு ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றி பட்டை, லவங்கம், ஆனியன் போட்டு நல்லா கிளறி விட்டுருங்க. அதுக்கப்புறம் டொமேட்டோ போட்டு கொஞ்சம் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் போட்டுக்கோங்க, நல்லாயிருக்கும். அப்புறம் கருவேப்பிலை போட்டு நம்ம வேக வச்சுருந்த உருளைக்கிழங்கு அதில் போட்டு நல்லா கிளறிக்கோங்க. நல்லா கிண்டிட்டு கொஞ்சம் சால்ட் ஆட் பண்ணிக்கோங்க. சால்ட் ஆட் பண்ணி நல்லா கிளறி விட்டுட்டே இருந்துட்டு அப்புறம் நம்ம வீட்டு மிளகாய் தூள் இருக்குல்ல, அது போட்டுக்கோங்க. அது போட்டு கொஞ்சம் நல்லா கிளறிடுங்க. கிளறிட்டு தண்ணி ஊற்றிக்கோங்க. தண்ணி ஊற்றி ஒரு 10 நிமிஷம் நல்லா வேகட்டும். வெந்துட்டோடனே கொத்தமல்லி போட்டு இறக்குனீங்கன்னா நம்ம கீரை குழம்புக்கு தொட்டுக்க ஸ்பைசியான உருளைக்கிழங்கு ரெடி. வீக்லி ஒன்ஸ் ஆர் ட்வைஸ் ஆவது கீரை ஆட் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஸோ மச்.